ஆத்தா, இப்ப நான் ஒரு காரியம் செய்ய போறேன். இந்த பாவிய மன்னிச்சிரு ஆத்தா. ஆத்தா, இப்ப இத நான் உன் கண்ணுல போட போறேன். இது ஒரு 2 நாளைக்காவது உன் கண்ணிலேயே தங்கி இருக்கணும். பாவம், உனக்கு கண்ணு எரிஞ்சாலும் எரியும். ஆனா அதுக்கும் இந்த அப்பாவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த கெமிக்கல்ல பண்ணாங்களோ என்னமோ. ஒருவேளை நீ இதுக்கும் தண்டிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, முதல்ல சொன்ன அப்பு அவனே தான், நீ அவனை தான் தண்டிக்கணும். இந்த சித்தப்ப ஒரு அப்புறாணியாத்தான். ஆஹா, செக்கச்செவேல் இருக்கே. ஆத்தா, ஆத்தா, அப்படியே நீ ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரியே இருக்கு ஆத்தா. அதை நடிக்கும் போது எனக்கு கண்ணு கலங்கத்தான் செய்யுது. உன்னை இப்படி மட்டும் பார்த்தாங்கன்னா இந்த ஊர் ஜனங்க ஐயோ ஆத்தா ரத்த கண்ணீர் வடிக்கிறாளேன்னு அப்படியே நம்பிடுவாங்க. ஆனா இந்த அப்பாவிய நீ தண்டிச்சிடாத ஆத்தா. நான் ஒரு புள்ள பூச்சி ஆத்தா. வரட்டுமா ஆத்தா? ஆனாலும் நீ ஆக்ரோஷமா இருக்க. ஏன்பா அம்மனோட கண்ணுல இருந்து ரத்தம் வருது, என்ன சாதாரண விஷயமா? நம்ம ஊர் மேல கோவமா இல்ல ஒருத்தர் மேல கோவமான்னு தெரியலையே, இல்ல இந்த கோயிலை பாத்துக்கிற குடும்பத்து மேல கோவமான்னு தெரியலையே. அதாமா ஒண்ணும் புரியல. அப்படி சொல்லாதீங்கப்பா. பச்சை புள்ள பசி கழுவுதா இல்ல வலி கழுவுதான்னு பெத்தவளுக்கு தானே தெரியும். நம்மளை காக்கிறவ கண்ணுல இருந்து ரத்தம் வரத நாம என்னன்னு நினைக்கிறது? நாம தவிச்சு நிக்கும் போது அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நிக்கிற மாதிரி இப்போ அந்த தெய்வம் தவிச்சு நிக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்கய்யா. இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இவங்க குடும்பத்தை பகைய சொல்லி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த தெய்வத்தை காக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது? ஏங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஐயா கார்த்தி, நீ கொஞ்சம் பொறுமையா இருயா. ஊர் மக்கள்லாம் சொல்லட்டும், அவங்க பேசட்டும். கார்த்தி தம்பி, இந்த கோயிலுக்குள்ள புகுந்து யாரோ இந்த வேலையை பார்த்திருந்தா கூட இந்த தெய்வம் சக்தி குறைஞ்சு போய் நிக்கிறது உங்களுக்கு தெரியலையா? சித்தப்பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் கும்பாபிஷேகத்தை பண்ணுங்கன்னு. நீங்க யாருமே அதை கேட்கல. கோயிலையும் உள்ள இருக்கிற சாமியையும் இவங்க குடும்ப சண்டையால பட்டினி போட்டா இப்படிதான் அறிகுறி காட்டும். இது வெறும் அறிகுறி மட்டும்தான். இத நம்ம தெய்வ வாக்க எடுத்துக்கலன்னா இந்த ஊருக்கே பெரிய அழிவு வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். எதுக்கு தேவையில்லாம பேசி இந்த பிரச்சனையை திசை திருப்புறீங்க? நான் ஊர் ஜனங்க கிட்ட பேசுறேன், உங்ககிட்ட பேசல. இங்க பாருங்க, இந்த தம்பி அம்மனோட வேதனைய புரிஞ்சிக்காம இது சதி வேலை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு வேலை இது சதி வேலையா இருந்தா அதை செஞ்சவன் அம்மன் கழுத்துல இருக்கிற விலை மதிக்கவே முடியாத தாலிய விட்டுட்டு போவானா? அவ்வளோ காஸ்ட்லியான தாலி அது அங்கே இருக்கு. கண்ணுல மட்டும் ரத்தம் வருதுன்னா இது சதி வேலையெல்லாம் கிடையாது. அம்மனோட கோபம், அம்மனோட வேதனை, அதை எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. சிவனாண்டி சொல்றது சரிதானப்பா. தெய்வத்தை யாராவது உரிமை கொண்டாட முடியுமா? அவ எல்லாத்துக்கும் பொதுவானவ. கோவில் கும்பாபிஷேகம் நடந்தா தானே ஊர் உருப்படியா இருக்கும். டபார், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மா, சிவனாண்டிய பத்தி தெரியாதா? அவன் பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. அப்படி சொல்லாதீங்க காத்தமுத்து. இந்த சபை கூடி இருக்கிற இடத்துல என் குடும்பத்தை ஒருத்தன் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவான், அதை நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இப்ப என்னங்க ஐயா, இந்த ஊருக்கு பிரச்சனை வராம இருக்க அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும், அப்படிதானே? ஆமாமா. என் பேரன் நடத்துவான். அவன் மாமனை கூட்டிட்டு வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை ஜாம் ஜாம்னு நடத்துவான். ஐயா, இதெல்லாம் நடக்கிற கதையா? இந்த கதையவே நாங்க எவ்வளவு வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது.
இந்த பஞ்சாயத்துக்கும் இங்க இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கும் மரியாதை கொடுத்து நான் அமைதியா இருக்கேன். பாட்டி தான் கும்பாபிஷேகம் நடக்கும்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? தம்பி, இந்த மாதிரி நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. அதனாலதான் எங்களால நம்ப முடியல. உங்க குடும்பத்துல மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கோம். அதுக்காக கோயிலும் சாமியும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? நான் சொல்றேன், இவங்க குடும்பம் தான் முன்ன நின்று கும்பாபிஷேகம் பண்ணணும்னா இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கவே நடக்காது. கரெக்டா சொன்னீங்க. இவங்க குடும்ப பிரச்சனை எப்ப தீர்றது, கும்பாபிஷேகம் எப்ப நடக்கிறது? புரியாம பேசாதப்பா. இவங்க குடும்பம் ஒண்ணு சேராம எப்படி கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்? என் பேரனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஒழுக்கத்திலையும் வீரத்திலையும் அவனோட கால் தூசிக்கு பெருவியாடா நீ? அவனோட அறிவுக்கும் திறமைக்கும் அவன் முன்னாடி நின்று பேசுறதுக்கு உனக்கு யோகிதை இருக்காடா? 4 காசு கையில இருந்தா தகுதி வந்துருமா உனக்கு? இத பாரு, இப்ப சொல்றேன், அவன் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டுவான். போதுமா? ஏங்க, இதையே எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? இந்த பாருங்க, இனிமேலும் இவங்க பேச்ச நம்பி ஏமாற நாங்க தயாரா இல்ல. எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்றேன், இது ராஜா சேதுபதியோட வாக்கு. இன்னையிலிருந்து எண்ணி 90 நாளைக்குள்ள என் பேரன் கார்த்திக் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை என் குடும்பத்தோட சேர்ந்து நடத்தி வைப்பான். இத பாருப்பா, இது வெறும் வார்த்தை இல்ல, உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. ராஜா சேதுபதியோட பேரை இந்த கார்த்தி மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. என் மனசுல இருந்து சொல்றேன் கார்த்தி, என்னோட சொத்து, சுகம், புகழ், மரியாதை, அந்தஸ்தெல்லாம் எனக்கு கொடுக்குற சந்தோஷத்தை விட நீ என் பேரன் அப்படிங்கிற பெருமிதம் எனக்கு கொடுக்குற சந்தோஷமும் நம்பிக்கையும் ரொம்ப அதிகம்ப்பா. உன்னை நம்பி எப்பேற்பட்ட வாக்கையும் கொடுக்கலாம். ஏன்னா அதை நீ காப்பாத்துவப்பா. கண்டிப்பா தாத்தா.